அபிமான தேவதை, இஷ்ட தேவதை, இதையெல்லாம் விட கிராம தேவதை அப்படிங்கிறதும் குல தெய்வம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இரண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குலதெய்வம் அந்த கிராமத்தினுடைய தேவதை தான் குலதெய்வமாக இருக்கும். அந்த கிராமத்தையே தத்தெடுத்து அந்த குடும்பத்தை அத்தனையும் தன்னுடைய குழந்தைகளாக 2 கண்களால் பார்த்து குக்குட தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி எப்படி அடைகாக்குமோ அப்படி இந்த கிராம தேவதை அந்த மக்களை அடகாப்பா. அதனால்தான் கிராம தேவதை அப்படின்னாலே ரொம்ப பவர்ஃபுல். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு தேவதை இருக்கும். அந்த தேவதைக்கு கீழே அந்த தேவதையினுடைய அருட்கடாட்சம் இருந்தால் தான் நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பரம்பரை அந்த ஊரில் இருந்தால் கூட அந்த ஊரில் உங்களால் வாழ முடியாது. சொத்துக்கள் இருக்கும், சுகம் இருக்கும், உறவுகள் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் நீங்கள் வாழ முடியுமா அப்படின்னா அந்த கிராம தேவதையினுடைய பர்மிஷன் வேணும். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அப்படியாப்பட்டவரே கற்பகாம்பாள் காலடியில் இருந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இலுப்ப மரம் இப்போ கூட போய் பாருங்கள். அந்த இலுப்ப மரத்தை தாமரை பட்டயம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் எவ்வளோ பெருசு தெரியுங்கன்னா கட்டி பிடிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்தல விருட்சம். அதுக்கு கீழே நம்ம திருக்குறள் தந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கார் வாசுகி அம்மையாரோட. அப்போது அந்த அம்மாவனுடைய அருட்கடாட்சம் இருந்தால் தான், அந்த கிராம தேவதையினுடைய அருட்கடாட்சம் இருந்தால் தான் நீங்களும் நானும் வாழ முடியும். என்னதான் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும், பித்ரு தெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும், இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும், இந்த கிராம தேவதையினுடைய அருட்கடாட்சம் வேணும். அதனால தான் ஒவ்வொரு கிராம தேவதைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறோம். அதே மாதிரி பொங்கலில் பொங்கல் படைக்கிறோம். மறக்காமல் இதெல்லாம் நம்ம செய்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராம தேவதை குளிர்ந்தால் அங்கே இருக்கிற குடிமக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இதனுடைய இதுதான். அந்த மாதிரி தான் நுங்கம்பாக்கத்தில் ராமா தெருவில் கற்கோட்டி அம்மன் அப்படின்னு ஒரு கோவில். அந்த கோவிலில் ஏற்கனவே நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்களே. எதிர்வரும் 26ஆம் தேதி கந்த சஷ்டி விழா கொண்டாடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நான் நேரில் வரேன். என்னுடைய விஜயத்தோடு சேர்ந்து என்னுடைய ஸ்பீச்சும் இருக்குது. சுப்பிரமணியரும் செவ்வாய் தோஷத்துக்கும் முருகனுக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த வேல் வாங்குகிற விழாவில் முருகனுடைய பெருமை பேசணும் இல்லைங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க எல்லாரும் 26ஆம் தேதி